வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிப்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிப்ஸை நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு செய்ய போகிறோங்க. ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக இந்த சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்துடணும். இந்தளவு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவு அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறீங்க. கடையில் விற்கிற அரிசி மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண அரிசி மாவாக இருந்தாலும் சரிங்க. 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. தண்ணியோட அளவும் மாவோட அளவும் அவங்கவுங்க மாவை பொறுத்து வேறுபடும். நான் வந்து 1 கப் தண்ணிக்கு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மிக்சிங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இது நல்ல சூடோடு இருக்கும்போதே இதை நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்கலாங்க. உங்களுக்கு மாவு ரொம்ப வரன்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து இதில் இருக்க தண்ணியே போதுமாக இருந்துச்சு. இதை நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. நல்லா சூடாகவே இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஓரளவு ஆறி வந்திருக்கு. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கேன். நம்மளோட மாவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அளவு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது கரெக்டான பதம் தான். இப்போ இதை மூடி போட்டு வச்சுக்கலாங்க, இல்லாட்டி மாவு வந்து காஞ்சி போயிடும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டையாக எடுத்துகிட்டு அதை நம்ம எண்ணெய் தடவின சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உங்களோட மாவு வந்து ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக மாவை வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து எந்த அளவு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சைட்லலாம் விரிசல் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் வந்து நல்ல ஒரு மெல்லிசான மாவாக இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்ல மெல்லிசாக தேய்ச்சா தான் சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இப்போ இதோட 4 ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 4 ஓரத்தையும் எடுத்துட்டு இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை கட் பண்ண போகிறேங்க. நீங்கள் டைமண்ட் இல்லாட்டி ஸ்கொயர் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எந்த அளவு நல்ல மெல்லிசாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிப்ஸ் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா சிப்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அதனால் நல்ல மெல்லிசாக தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இருக்க எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இதை வந்து காஞ்சிராமல் மூடி வச்சுருங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பீஸாக இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி சீக்கிரமாகவே கருகிருச்சுன்னா அந்தளவு டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. எண்ணெயில் வந்து எந்த அளவு போட முடியுமோ அந்த அளவுக்கு பீஸை வந்து இதில் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டு வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டு இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை வேக விட்டுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கருகிரும். எண்ணெயோட சலசலப்பெலாம் நல்லா ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா நம்மளோட சிப்ஸ் எல்லாம் நல்லா மொறுமொறுப்பானதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஒயிட் கலராகவே இருக்கும்போதே வெளியே எடுத்துருங்க. இதே போலவே எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட சிப்ஸை நல்ல மொறுமொறுப்பானதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்மளோட சிப்ஸு எந்த அளவு மொறுமொறுப்பாக இருக்குன்னு. சூப்பராக நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட கடைசியாக இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கூட மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கிறேங்க. சாட் மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் வந்து நான் உப்பு சேர்த்துக்கல.
உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லாட்டி இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா உப்பு காரம் சாடுற மாதிரி இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட அரிசி மாவு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான சிப்ஸ் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.